friends, welcome to my channel Learn English Easy Tutor. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா to me versus for me. இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. to me அப்படின்னா நம்மளோட ஒரு விஷயத்துல நம்மளோட கருத்தை சொல்றோம், ஒப்பீனியனை சொல்றோம் அப்படின்னா அந்த இடத்துல to meங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். for me எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து நமக்கு பெனிஃபிட்டை கொடுக்கு அப்படின்னா அந்த இடத்துல for meங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணணும். For example, exercise is maintaining good health for me. எக்ஸசைஸ் பண்றதுனால என்னோட ஹெல்த் வந்து ஆரோக்கியமா இருக்கு, இது எனக்கு ஒரு பெனிஃபிட். ஸோ இந்த இடத்துல பெனிஃபிட்டை குறிக்கிறதுனால ஃபார் மீ அப்படின்னு யூஸ் பண்ணணும். நியூ கார் மாடல் லுக்ஸ் அட்ராக்டிவ் டு மீ. புதுசா வந்திருக்க கார் மாடல் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட ஒப்பீனியனை இந்த இடத்துல நான் சொல்றதுனால இங்க வந்து டு மீங்கிற வேர்டை நம்ம